நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். வண்டி எப்படி மாசா கெத்தா நிக்கா டைரக்ட் ஆர்சி ஓனர் தான். ஸோ அதனால நீங்கள் அவங்ககிட்ட பேசியே நல்ல ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். (2001) மாடல் 2030 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவா இருக்கு. எப்போ அடிச்சாலும் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ரோட்ல போனாலே அப்படி கெத்தா இருக்குங்க. பட்ஜெட்ல இன்னைக்கு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ்ஆர் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் இருக்கிற ஆலாங்குளத்தில் நம்ம எஸ்ஆர் கார்ஸில் தான் வந்திருக்கோம். எஸ்ஆர் கார்ஸில் இது அவங்க டைரக்ட் ஓனர் வண்டி தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஓனர், தேர்ட் ஓனர் அவங்க பேரில் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்டே ரேட்டை பேசிக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறது எல்லாத்தையும் நீங்களே கேட்டுக்கலாம். வண்டி எப்படி மாசா கெத்தா நிற்கா, ஃப்ரண்ட் ஏரியிலேருந்து பேக்லலாம் லைட்ஸ் எல்லாமே கொடுத்து, எப்படி ஃபோர்ட் எண்டவரில் பின்னாடி லைட் இருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்து, வண்டி கலர் அப்படி சில்வர் கலரில் அப்படி தகன்னு மினிட்டு இருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்துருக்கும்போது லைக் பண்ணிருங்க. அதுதான் இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ கொண்டு வரக்கான மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டொயோட்டா குவாலிஸில் 2001 மாடல் 2030 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவாக இருக்குது. 4455 ஃபேன்சி நம்பரோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் எப்படி இருக்குது, தரமாக இருக்கும். வண்டியோட அவுட்லுக்கும் அப்படியே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ் பண்ணியாச்சு. கலர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில்வர் கலரில் இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுது. பேக்லேயும் ஏரியல் கொடுத்து அப்படி ரோட்டில் போனாலே அப்படி கெத்தாக இருக்குங்க. பட்ஜெட்டில் இன்றைக்கி வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ்ஆர் கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக தான் சொல்லுவாங்க. பேக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிரர் செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் டிஃபாக்கர், பேக் வைப்பர், அதுவும் வித் ஃபேன்சி நம்பரோடு இருக்குது. முக்கியமாக ஹைலைட்டு அப்படியே இந்த சைட் பாருங்கள், டோர் ஸ்டெப்லாம் கொடுத்து குவாலிஸு அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்டீரியர்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும். லோ மாடல்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும். அது மாதிரி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுதுங்க. ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு போட்டுருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்கள் உட்டன் ஃபினிஷிங்கில் ஜம்முன்னு இருக்கும். டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ்லாம், சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸையும் பாருங்கள். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 50% இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2030 வரைக்கும், அதாவது ஒரு 5 வருஷம் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்டாக வந்துடுதுங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஓனர், தேர்ட் ஓனர் அவங்க தான், டைரக்ட் ஆர்சி ஓனர் தான். ஸோ அதனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசியே நல்ல ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் 2,80,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும். வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணியும் தருவாங்க. நீங்கள் வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், இன்ஜின் எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த செட்டப், ஃபுல் செட்டப் உள்ள இன்டீரியர் இல்லை எக்ஸ்டீரியர் எல்லாமே இவங்க வண்டி எடுத்தாலே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி நீட்டாக தான் வந்து கொடுப்பாங்க. கஸ்டமர் கொடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இவங்க எடுக்கிற வண்டிகள் எல்லாமே பேட்டரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு கண்டிஷனில் கம்மியான கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்குங்கனால இவங்க மேக்ஸிமம் பேட்டரி வந்துச்சுனாலே பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, நியூ பேட்டரியாக வச்சுருவாங்க. அதுவும் இவங்களோட ஹைலைட்டு. ஏன்னா ஒரு பேட்டரிக்கு இத்தனை வருஷம் வாரண்டின்னு இருக்கும். அந்த பேட்டரி எப்படி இருந்தது நம்ம ஒரு வண்டி வாங்கும்போது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. எப்போ அடித்தாலும் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.